நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சொன்னதுதான் கரெக்ட். அவசரப்பட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா அவன் கதையை நம்ம முடிக்கலாம். அத நீயே செஞ்சா போதும். நான் உன் கூட இருப்பேன். என்ன, ஓகே தானே? போதும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப போய் ஏதாவது சாப்பிடலாம். போய் சாப்பிடு. செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்ட உடனே அவன் நம்பிட்டா. ராகினி, நான் அடங்கியிருப்பேன்னு நீ நினைக்கிற? அவன் கதையை நான் முடிக்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். இடுப்புக்கு கீழே அவரால் அசைக்க முடியல. அதனால கொஞ்ச நாளைக்கு அவரால் நடக்க முடியாது. அடிப்பட்டதுனால தான் அப்படி ஆயிருக்குன்னு மனோ இப்போ வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இருக்கான். இனிமே அவரால் நடக்கவே முடியாதுன்னு நான் சொல்லலை. அவர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னேன். சில கேசஸ்ல மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. மனோவோட கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்காதுன்னு நம்புவோம். வெயிட் பண்ணுவோம். குமார் சார், மனோ கிட்ட இதை சொல்ல வேண்டாம். இவ்வளோ சீரியஸ்னு அவருக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. சீக்கிரமாவே குணமாயிடுவாருன்ற நம்பிக்கையில தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. எப்பவுமே டேப்லெட்ஸ் மாதிரி மனசும் ரொம்ப முக்கியம். அவர் சீக்கிரமே குணமாகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. நான் டாக்டர், நீங்க பேஷண்ட். நான் ஊசி போடவா? டாக்டர் எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க? நர்ஸ் எங்க? அப்ப நான் நர்ஸ் ஆகணுமா? கண்ணை மட்டும் வெயிட் பண்ணுங்க. என்ன? நான் ஊசி எடுத்துட்டு வரேன். ஐயோ, வலிக்குதா? கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க இப்போ ஜக்கனை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க, சரியா? இன்ஜெக்ஷன் போட்டாச்சுல? போட்டாச்சா? டேப்லெட் போட பயமா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். டேப்லெட் சாக்லேட் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டா போதும். ஜாலியா மிளங்கிடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. இது எனக்கு குமார் அங்கிள் சொன்ன ஐடியா. டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரம் குணமாயிடுவீங்கன்னு சொன்னாரு. மனோ, இப்போ உன் நிலைமை என்னன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இடுப்புக்கு கீழே உன்னால அசைக்க முடியாது. இது உடனே சரியாயிடும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் ஆகும். சொல்ல முடியாது. வருஷம் கூட ஆகலாம். அப்படிதான் டாக்டர் சொன்னாரு. குமார் சார், அப்போ உடனே மனு அங்கிளால எழுந்து நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்களா அங்கிள்? இல்லைம்மா, நீ பயப்படாத. ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும். வேற ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு போகலாம். அதுக்கு அவசியம் இருக்கான்னு கேட்போம். குமார் சார். என்ன அனு? ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. அல்லாதீங்க. என்ன? நான் உங்களுக்கு வேண்டிக்கிறேன், உடனே குணமாயிடும். நம்ம வீட்டுல யானை விளையாட்டு விளையாடணுமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி நம்ம மறுபடியும் விளையாடலாம். என்ன அனு? டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் மனோ கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல.
அவனுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அவருக்கு தெரியணும்னா டாக்டரே நேரடியா சொல்லியிருப்பாருல்ல. நீங்க ஏன் இப்படி காமன் சென்ஸே இல்லாம பேசுனீங்க? மனோக்கு இந்த நேரத்துல நம்ம தைரியத்தை தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்த கூடாது. மனசை நோகடிச்சிட்டனா? என்ன அனு சொல்ற நீ? நீங்க சொல்லும் போது மனோவோட கண் கலங்கினதை நீங்க கவனிச்சிங்களா? அனு, மனோவுக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியணும். உண்மையை மறைச்சு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எனக்கும் தெரியும். மனோ நம்பிக்கையா இருந்தாரு. நல்லபடியா குணமாகி இங்க இருந்து போயிடலான்னு யோசிச்சாரு. தயவு செஞ்சு அவரோட நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. சார், வாழ்க்கை பூரா மனோ இங்கே இப்படி இருக்க போறதில்ல. நான் மனோவை குணமாக்குவேன். என்னோட உயிரை கொடுத்தாவது என் மனோவை நான் பழைய மாதிரி கொண்டு வருவேன். என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். இந்த நேரத்துல நம்ம மனோவுக்கு நம்பிக்கை தான் கொடுக்கணும். மனோவை நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை சார். சாரோட உதவில உனக்கு கிடைக்கும் இல்ல சார்? நான் இப்படி பேசினதால உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையே? இல்ல. சரி, நான் மனோ கூட இருக்கேன். சரி சார், அவ ஏன் பொண்ணு இல்ல, என்ன மாதிரி தானே இருப்பா சார். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய ஆளுக்கிட்ட கரெக்டா சொல்லிடுவா. நீங்க என்ன ஆபீஸ்க்கு போகலையா? நீங்க போல? நான் ஆபீஸ் லீவு. நானும் லீவு போட்டேன் சார். நீ எதுக்கு லீவ் போட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடக்காது. உன் பிளானை உடைக்க தான் நான் இங்க இருக்கேன். கண்டிப்பா இவன் தான் அந்த போட்டோவை எடுத்திருப்பான். நான் அனுவோட புருஷனை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இப்ப காவல் காக்குறான். நீ எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தாலும் நான் உன் பொண்ணை கூட்டிட்டு போவேன். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? சாருன்னு சொல்லி என் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஒரு மாற்றம்? ஒரு மாற்றம் நல்லது தானே சார்? ஆமா சார். உங்களுக்கு அந்த போட்டோ கிடைச்சதா? அதான் அந்த ஆல்பத்துல இருந்து காணாம போச்சே. ஆனா சார், உங்க மேல சத்தியமா அதை நான் எடுக்கல சார். ஆனா அது கிடைச்சதுன்னா என்கிட்டயும் காட்டுங்க. யாரு என்னன்னு பாத்துக்கலாம்ல. எதுக்கு போட்டோ? அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே உன் முன்னாடி வந்து நிப்போம். அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். சட்டப்பூர்வமா அவ இப்போவும் என்னோட மனைவி தான். இப்ப நான் அவகிட்ட இதை சொன்னா அவ ஏத்துக்க வாய்ப்பே இல்லை. இந்த உண்மையை ஒருத்தரால அவளுக்கு புரிய வைக்க முடியும்னா அது நீங்க மட்டும்தான். நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்ன அனு நம்புவா. பல வருஷத்துக்கு முன்னாடி அவ கழுத்துல தாலி கட்டி அவ கூட ஒன்னா வாழ்ந்தவன் நான் தான்னு நீங்களே சொல்லணும் அனு கிட்ட. அனு என்கிட்ட பேசுறது கூட கிரணுக்கு பிடிக்கல. எப்பவும் அனு கூடவே இருக்கான். அவன் அப்படி என்னதான் பிளான் பண்றான்? என்னால அனு கிட்ட ஓப்பனா சொல்லவும் முடியல. இப்படியே போச்சுன்னா என்ன வேணா நடக்கலாம். டாக்டர் சொன்னத குமார் சார் கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொன்னாரு.
பயப்படலாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் சொன்ன விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டான்னு குமார் கிட்ட சொல்ல தானே கூட்டிட்டு போனேன். அச்சச்சா, உங்க மனசு என்னன்னு எனக்கு தான் தெரியும். உள்ளுக்குள்ள அழுதாலும் ஏன் முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நிலைமை என்னன்னு டாக்டர் சொல்லாமலே என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? நீ வருத்தப்படாத. நான் இப்பவும் மனசளவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஏன்னா நான் உன் கூட வாழணும்னு நிறைய ஆசைகளோட இருக்கானோ. என்ன மனு இதெல்லாம் இவ்ளோ நடந்திருக்கு? ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லல? என்னாச்சு உங்களுக்கு? ஏய், நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்குதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. கஷ்டமா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் நீ எல்லாரையும் மறந்துட்டேன். நீங்களும் ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு தெரியும். நீ வேணும்னே தான் எங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்க. உங்களால முடியலன்னா அனுவக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. யார் இந்த வேலையை பண்ணிருப்பா? இதெல்லாம் அப்பா அம்மாவோட சாபம் தான். அவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணல. நல்லா அனுபவி. என் தங்கச்சி சுப்ரியாவா இப்படிலாம் பேசுறதா? என்னன்னு இப்படி கொல்லதான் கூட்டிட்டு வந்தியா? சொல்லு. சுப்ரியா, என்னால உங்களை இந்த மாதிரி பார்க்க முடியலன்னா. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அப்பாவும் அம்மாவும் அதை நம்பவே இல்லை. அன்னைக்கு நான் சொல்றத அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இப்படியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. சுப்ரியா, நீ எதுக்கு அனுவ குறை சொல்ற? நடக்கணும்னு இருந்தா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நடந்துரும். இருந்தாலும் என்னோட அண்ணன் ஏதோ சொல்லி மனுவை வருத்தப்பட வைக்காது. அவ என்ன இல்ல, அணுவை தான் வருத்தப்பட வைக்கிறா. அணு செஞ்ச ஒரே தப்பு என்னை காதலிச்சது மட்டும்தான். சுப்ரியா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு அப்பாவுக்கு எதுவும் தெரியாதா? அவங்க வரமாட்டாங்க. இனிமே உன் முகத்திலையும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத. அவங்களால எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க முடியும்? அவங்க உன்னை பார்க்க வருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் காத்துட்டு இருப்பேன் என் அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கறதுக்காக. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம் மனு. ஏய், என்ன இது? வா வா. டாக்டர் பாரதி இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அணுவை இவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. சார், என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? நான் தான் இங்க இருக்கல, நீங்க போங்க. நான் இங்கே தான் இருப்பேன், அவங்களுக்கு மத்தியில். என்ன சார், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், நீங்க ஆபீஸுக்கு போல எல்லாம் அலங்கோலமாயிடும். அலங்கோலமானது என் வாழ்க்கை தான், நான் அதை காப்பாத்திக்கணும். என்ன சார், என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, அதனால தானே என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? சொல்றது மட்டும் இல்லை,
நான் செய்வேன். அப்போ உனக்கு எல்லாம் புரிய வரும். அடா, நீ இங்கதான் இருக்கியா? மனோ கிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னாங்களே, அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்க? எல்லாம் சரியாயிடும், நீ தைரியமா இரு. நீ பயப்படுற மாதிரி இது வரைக்கும் அந்த கிரண் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. அவ பக்கத்திலேயே அங்கங்க அப்படியே நிக்கிறானே தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை குற்ற உணர்ச்சியோ என்னமோ, செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைச்சு மனசு மாறிட்டானோ என்னமோ. அவனோட மனசு மாறாது. அவன் எப்ப பார்த்தாலும் அனு கூடவே இருக்கானே. அவன் எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள எல்லா உண்மையையும் நானே அனு கிட்ட சொல்லணும்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். இல்லனா அவனே அனு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அவ அதை ஏத்துக்கலனா அவளை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவேன்னு அவன் சொல்றான். ஆமாமா, இந்த உலகத்துல அவன் மட்டும்தான் ஆம்பளையா என்ன? சட்டம் போலீஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். அனு அவனோட மனைவிதான். அவன் கட்டின தாலிய அனு கழுத்துல இருந்து கழட்டி வச்சது நான் தான். அவன் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. அண்ணே, அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அனு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அனுவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் பாரதி இப்ப மனோவை அட்மிட் பண்ணியிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேன். அனுவை அவங்க பார்த்தா அதோட எல்லாம் முடிஞ்சிடும். இது வரைக்கும் அவங்க அனு மாதிரி எத்தனை பொண்ணுகளுக்கு டெலிவரி பார்த்திருப்பாங்க? எல்லார் முகமும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன? அப்படி இல்லைண்ணே. அனுவே என்னையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ வேற சும்மா இருமா. நீ எப்பவுமே இப்படித்தான் நடக்காததையே பத்தி யோசிச்சு தேவையில்லாம அதை பத்தியே நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டியது. 1 வாரத்துக்கு கிரண் ஒன்னும் தொந்தரவு பண்ண மாட்டான்ல, அதுக்குள்ள நாம என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். எனக்கு டென்ஷன் மற்றவங்கள நினைச்சு இல்ல, ஒன்ன நினைச்சுதான். எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அழ வேண்டியது. பேசாதீங்க, வெளியே வந்திருக்காங்க அனு அக்காவோட அப்பா. ஐயோ, இங்க பாரு, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இத்தனை பேரை நீ பகைச்சுக்கிறத விட அன்பா பேசி ஒன்னா இருக்கிறது பெஸ்ட். அவன் ஒன்னையும் அனுவையும் விட்டுட்டு போவான்னு எனக்கு தோணல. அம்மா, நீ போய் அனு அக்காவோட அப்பாவை கூட்டிட்டு வா. ஐயோ, என்னால முடியாது. அட, போயிட்டு வாமா, நல்ல பொண்ணு இல்ல. எதுக்குன்னு எனக்கும் இதுல விருப்பம் இல்ல. நீதானே சொன்ன அவன் மனசு மாறி இருக்கான்னு. கிரண் கிட்ட அவன் இப்ப நெருக்கமா இல்ல. அவன மாதிரி ஒரு ஆண் துணை இப்ப உனக்கும் அனுவுக்கும் தேவை. கிரண் என்ன வேணாலும் செய்வான். இவனை கூட வச்சுக்கிட்டா அவனை ஃபேஸ் பண்ண இவன் ஒருத்தனே போதும். அந்த கிரண் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். இவனை வச்சு கிரணை ஆஃப் பண்றதுக்கு பார்க்கலாம். அப்புறம் நீ ஒன்னும் நெருங்க வேண்டியதில்லை. அவன் உங்களுக்கு காவலா இருக்கட்டும், அது போதும். தாத்தா. தாத்தாவா? ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்கோ. என்ன யாராவது தாத்தான்னு கூப்பிடுவாங்களா? அனு அக்கா கூப்பிடுற மாதிரி அப்பான்னு கூப்பிடு. ஆனா இது வரைக்கும் அக்கா உங்களை அப்பான்னு கூப்பிட்டுருக்காங்களா என்ன?
என்ன வருத்தப்பட வைக்காம இங்க இருந்து போ. நான் போறேன். ஆனா அவங்க உங்களை உள்ள கூப்பிட்டு வர சொன்னாங்க. வாங்க. என்ன என்ன யார் உள்ள கூப்பிட்டாங்க? அனுவோட அம்மாவா? அம்மா சொல்லிதான் நீ என்ன கூப்பிட வந்தியா? கோபி மாமா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. கோபி மாமாவா? என்ன பார்த்தா கல் எடுத்து அடிக்கிறாள் உள்ள கூப்பிட்டானா? ஆமாங்கற. அவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, அவர் நல்லாதான் இருக்காரு. ரொம்ப நார்மல் தான். எப்பயும் போல தெளிவாதான் இருக்காரு. அவருக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல. பத்மாவை வச்சு திட்ட வைக்கலான்னு ஏதாவது பிளானுங்களான்னு போட்டிருக்காரா என்ன? இல்ல, உங்களை உள்ள வர சொல்றதுக்கு அம்மா வேணான்னு சொல்லவே இல்ல. அநேகமா எங்க அம்மாக்கு உங்க மேல எந்த கோவம் இல்லன்னு நினைக்கிறேன். கதை அப்படி போகுதா? அந்த ஆண்டவன் என் வேண்டுதலை கேட்டுட்டான். வலது காலை எடுத்து வச்சு உள்ள போவோம். என் பொண்ணு இந்த நேரத்துல இருந்திருக்கணும். என்னமா? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இனிமே நீங்க எங்க அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். அம்மாவை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாரையும் அனுக்காவோட சேர்த்து தொல்லை பண்ண மாட்டேன். சத்தியம். போதுமா? போதும். இப்ப வாங்க. இப்ப எப்படி இருக்கீங்க மனோ? ஓகே தானே? ஓகேன்னு உங்களால சொல்ல முடியல இல்ல? ட்ரை பண்ணலாம் மனோ. 6 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நீங்க குணமாகி நார்மலான ஆளா மாறிடுவீங்க. ஆனா இனிமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம். ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மனோவை கூட்டிக்கிட்டு என்ன வந்து பாருங்க. ஓகே டாக்டர். உண்மையிலே உங்களை பாராட்டணும். ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும். மனோவை அட்மிட் பண்ணதுல இருந்து நீங்க இங்கேயே தான் இருக்கீங்க. ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும். இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.